என்னுடைய காலம் தொடங்கிவிட்டது. நான் இங்கே உங்கள் முன்னால் இந்த அவையில் பேசுவதற்கு நிற்பதற்கு காரணம் நான் அல்ல, என் அறிவல்ல, என் குடும்பமும் அல்ல, சிற்பி என்கின்ற ஒரே ஒரு மாமனிதர் தான். எனக்கு தெரிந்து மாவீரன் அலெக்சாண்டர் சொன்னார், என்னை பெற்றெடுத்தவர் என்னுடைய தந்தை, ஆனால் என்னை இந்த இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தியவர் என்னுடைய குரு, என்னுடைய ஆசான் என்று சொன்னார். நான் அலெக்சாண்டர் அளவுக்கெல்லாம் இல்லை. நான் இங்கே நிற்பதற்கு என் குருதான் காரணம். எப்படி காரணமானார் என்றால், நான் இளநிலை பட்ட வகுப்பில் ஈரோடு சிக்கை நாயக்கர் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த பொழுது அவருடைய ஒரே ஒரு சிறு கவிதை தான் படித்திருந்தேன். அந்த கவிதை எனக்கு அவ்வளவு பிடித்து போனது. சாலையில் செல்வது, இடதுபுறம் செல்வது சாலையின் விதி, பிச்சைக்கு இரண்டு புறமும் செல்வது ஏழையின் விதி என்கின்ற கவிதை. இதை படித்து எனக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது. ஏன் பிடித்து போய்விட்டது என்றால், நான் பரம ஏழையாக இருந்தேன். அந்த ஊரை விட்டு எப்படியோ தப்பித்து ஓடிவிட வேண்டும் என்று நானும் என்னுடைய வகுப்பு தோழனும் பாரதியார் பல்கலைக்கழகம் வந்தோம். நாங்கள் இருவரும் மொழியியல் படிப்பதற்காக வந்தோம். நல்ல வேளை மொழியியல் துறை தலைவர் அன்று விடுப்பில் இருந்தார். நாங்கள் சென்று கேட்ட பொழுது அவர் விடுப்பு என்று சொன்னார்கள். வேறு எங்கே செல்வது, தாய் வீடு கீழே இருக்கிறது. நாங்கள் இருவரும் சென்று அந்த அறிவிப்பு பலகையில் இருக்கக்கூடியதை படித்துக் கொண்டிருந்தோம். தமிழ் துறையின் முன்னால் சிற்பி பாலசுப்ரமணியம் போர்டு இருக்கு. ஒருவர் வந்து நின்றார், பார்த்ததில்லை, அறிமுகம் இல்லை. நாங்கள் ரெண்டு பேரும் மலக்கு விழிச்சிட்டு இருந்தோம். என்னப்பா அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி வந்தோம்னு சொல்லி கடிதத்தை காமிச்சோம். உள்ள வாங்கன்னு கூப்பிட்டாரு. எனக்கு பெயரை பார்த்ததும் அந்த கவிதை நினைவு வந்தது. ஏனென்றால் அவ்வளவு ஒரு நல்ல மனிதனை நாம் சந்திக்க போகிறோமா என்று இருந்தாலும் சந்தேகம். இந்த கவிதையை சொல்லியே நான் கேட்டேன். இந்த கவிதை எழுதுனது நீங்க தானே கேட்டேன். ஒரு புன்முறுவர் இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் பண்ணுவார். அன்றைக்கு அவராக எங்கள் இருவரையும் தமிழ் துறையில் சேர்த்து விட்டுவிட்டார். படிப்படியாக என்னுடைய குடும்ப சூழ்நிலை அவருக்கு தெரிகிறது. உணவுக்கு வழியில்லாத ஒரு வாழ்க்கை. அன்றைக்கு எனக்கு மட்டுமல்ல, என்னோடு சேர்ந்த எல்லோருக்கும் உதவ தொடங்கினார். குறிப்பாக ஒரு மிக முக்கியமான விஷயம், சிற்பி அறக்கட்டளை அநேகமாக என்னிலிருந்து தான் தொடங்கியது என்று நான் கருதுகின்றேன். திடீரென்று ஒரு நாள் அறைக்கு அழைத்தார். அழைத்து, எப்போ அதில் ஒரு கையெழுத்து போடு அப்படின்னார். என்னன்னு எடுத்து பார்த்தா, சிற்பி அறக்கட்டளையின் சார்பாக ரூபாய் 250 அக்டோபர் மாதம் நிதியாக வழங்கப்படுகிறது. எனக்கும் இன்னொரு மாணவருக்கும் 90களில் மாதம் 250 ரூபாய் நிதி கொடுத்தார். அப்படித்தான் படித்து எனக்கு வேண்டிய புத்தகங்களை எல்லாம் அவர்தான் வாங்கி கொடுப்பார். ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அவரை தவிர என்னால் யாரையும் சான்றாக சொல்ல முடியவில்லை. அடுத்தது, ஒரு நாளும் அந்த பல்கலைக்கழகத்தில் அவர் தனியாக உணவு அருந்தியதில்லை. ஒரு நாளும் அருந்தியதில்லை. இங்கிருந்து வருகின்ற பொழுது இன்னொருவருக்கும் சேர்த்துத்தான் உணவு வரும். அந்த உணவில் எங்கள் யாராவது ஒரு பெயர் எழுதியிருக்கும். பெரும்பாலும் என் பெயர் எழுதியிருக்கும். அப்படித்தான் நான் அவரோடு வளர்ந்தேன். ஒரு ஆசிரியர் என்பவர் அறிவை மட்டும் கொடுப்பவர் அல்ல. ஆசிரியர்களை பற்றி சொல்லும் பொழுது எனக்கு ஆசிரியர் சமுதாயத்தின் மீது கடுகளவும் நம்பிக்கை இல்லை. ஆசிரியர்கள் ஒருபோதும் மாணவர்களிடத்தில் நெருங்கி பழக மாட்டார்கள். அகலாது அணுகாது தீக்காய்வார் போல் இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். இப்படி சொல்லுவதை பார்த்தால் எனக்கு கடும் கோபம் வரும். என்னுடைய ஆசிரியர் மட்டும் என்னை அணுகாமல் இருந்திருந்தார், என்னை அவருடைய வாழ்க்கையோடு ஒரு தந்தையாக என்னை வழிநடத்தாமல் இருந்திருந்தால் நான் இந்த இடத்திற்கே வந்திருக்க மாட்டேன். இந்த நிகழ்வுக்கே நான் வந்திருக்க மாட்டேன். அகலாது அணுகாது இருப்பது என்பது ஆசிரியர்கள் தப்பித்துக் கொள்வதற்காக செய்கின்ற ஒரு வேலையை தவிர, ஆசிரியர்கள் மாணவர்களிடத்தில் நெருங்கி பழக வேண்டும் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் எங்கள் ஐயா. வகுப்புக்கு வந்தால் வகுப்பு 1 மணி நேரம், அவருடைய வகுப்பு குறைந்தது 3 மணி நேரம் நடக்கும். தொடர்ச்சியாக ஒரு 3 மணி நேரம் வகுப்பு நடக்கும். வகுப்பு என்பது வகுப்பறையில் மட்டுமா என்றால் இல்லை.
அவர் எங்கிருந்தாலும் அது வகுப்பறைதான். அவரோடு அமர்ந்து விட்டால் உலக இலக்கியங்கள், தமிழ் இலக்கியம், இந்திய இலக்கியம், ஆளுமைகள் எல்லாவற்றையும் அவர் பேசிக்கொண்டே இருப்பார். ஒரு சித்திரம் போல, காட்சி சித்திரம் போல நம்மிடையே காண்பித்துக் கொண்டே இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு பேரறிஞர் எங்களுக்கு ஆசிரியராக கிடைத்தார். அடுத்து முக்கியமாக சொல்ல வேண்டியது, சரி அங்கேதான் உணவு கிடைக்குமா, வீட்டுக்கு சென்றால் என்ன என்று பார்த்தால், நான் வறுமையில் இருந்த காலத்தில் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. பண்ணாரியம்மன் செய்தி மலரில் இதழாசிரியர் பணி கிடைத்தது. ஐயா கடிதம் கொடுத்தார், நீ போ என்று கடிதம் கொடுத்தார். எஸ்பிபி ஐயாவிடம் கொண்டு போய் நீட்டினேன். சேர்ந்து கொண்டார், ஒண்ணுமே கேட்கல, சேர்ந்து கொண்டார். என்ன தாடி வச்சிருக்கிறேன்னு கேட்டார். அது விரும்பி வைத்ததுன்னு சொன்னேன். அன்னைக்கோட விட்டுட்டார். எஸ்பிபி ஐயா கிட்ட சேவ் பண்ணாம யாரும் அறைக்குள்ளாரே போகக்கூடாது. நான் ஒருத்தந்தான் தாடியோட எப்பவுமே அவருடைய அறைக்குள்ளார போகும். சரி, எனக்கு எழுதுவெல்லாம் தெரியாது. அந்த பண்ணாரி அம்மன் செய்தி மலர் இப்பொழுது வருகிறது, பண்ணாரி அம்மன் குழுமம் செய்தி மலர் என்று வருகிறது. ஒரு ஆசிரியர் எப்படி மாணவரை வழிநடத்துகிறார் என்பதற்கு அதான் மிகச்சிறந்த சான்று. எனக்கு அப்பொழுது எழுத வராது. எப்படி எழுதுவது? ஆசிரியர் கடிதம் என்று ஒன்று அதில் எழுத வேண்டும். அது எஸ்பிபி ஐயாவுடைய பெயரில் வரும். அதை அவர் சொல்லுவார், இந்த மாதத்திற்கு இதை எழுது என்று சொல்லுவார். அல்லது நாம் இதெல்லாம் எழுதலான்னு கொண்டு போய் கேட்கணும். அப்ப இது எழுது என்று சொன்னால் எதை எழுதுவது? நான் ஐயாவிடம் சொல்லுவேன், ஐயா இந்த மாதம் ஆசிரியர் கடிதம் இது எழுத வேண்டும். அப்படியாப்பா, சரி எழுதலாம் என்று சொல்லிவிடுவார். அவரே எனக்கு ஒரு ஸ்கிரிப்லிங் பேட் கொடுப்பார். மாலையில் அந்த அம்பாசிடர் காரில் ஏற்றி உட்கார வச்சு நேர ஆர்எஸ்புரத்தில் ரிச்சின்னு ஒரு உணவகம் இருந்தது. கட்லெட்லாம் அது வரைக்கும் நான் வாழ்க்கையில் சாப்பிட்டதே கிடையாது. அங்கதான் கூட்டிட்டு போய் கட்லெட் வாங்கி கொடுத்து, ஒரு காஃபி வாங்கி கொடுத்து, கோவையை தாண்டும் வரை பொது விஷயங்களை பேசுவாரு. கோவை தாண்டினதையும் சொல்ல ஆரம்பிப்பாரு. நான் கடன்னு எழுதிக்கிட்டே இருப்பேன். பொள்ளாச்சி வர்ற வரைக்கும் இது நடக்கும். பொள்ளாச்சிக்கு வந்தா உணவு தயாரா இருக்கும். ரங்கநாயகி அம்மா வீட்டுக்கு போனதையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்னை அனுப்பிச்சு வைப்பாங்க. நான் போய் அந்த நிறுவனத்துக்கு இரவில் போய் அமர்ந்து நான் அதை கணினியில் அட்டச்சு செய்து ஐயாவுக்கு எடுத்து வைப்பேன். எஸ்பிபி ஐயா அடுத்த நாள் மாலையில் தான் திரும்ப அங்கே செல்வேன். பார்த்தா குட்னு போட்டிருப்பார், வெரி குட்னு போட்டிருப்பார், எக்ஸலன்ட்னு போட்டிருப்பார். இப்படி கொஞ்ச காலம் அவர் எனக்காக என்னுடைய ஆசிரியர் எழுதினார். எந்த ஆசிரியராவது இப்படி செய்வாரா நினைத்து பாருங்கள். உங்களுக்கு எந்த ஆசிரியராவது இப்படி செய்திருக்கிறாரா என்று நினைத்து பாருங்கள். வாழ்க்கையில் திரும்ப பாருங்கள். அதன் பிறகு மெல்ல மெல்ல நான் எழுத பழகினேன். நான் எழுதி ஐயாவிடம் காட்டுவேன். நான் அந்த இளமை துடிப்புல அதிகாரத்துக்கு எதிரான, இன்னைக்கு அதேதான், அதிகாரம் என்றால் என்னால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் எழுதி விடுவேன், அவர் அதை மென்மைப்படுத்தி கொடுப்பார். அதன் பிறகு எஸ்பிபி ஐயாவிடம் வைப்பேன், அவர் அப்பொழுதும் வெரி குட் போடுவார். ஒரு நாள் கூட நான் எழுதிய ஆசிரியர் கடிதம் இது நல்லா இல்லை என்று திருப்பி கொடுத்ததே இல்லை. அதே போல ஏதாவது கூட்டத்தில் பண்ணாரியம்மன் செய்தி மலரில் நீங்கள் எழுதியது அவ்வளவு அற்புதமாக இருக்கிறது என்று சொன்னால் எஸ்பிபி ஐயா சொல்லுவார், செந்தில் எழுந்து நில்லுங்க. அவ்வளவு நேர்மையான மனிதர் அவர். அது அவருடைய அறிவு என்று சொல்லுவார் அவர். இப்படி மனிதர்களை நாம் பெற முடியுமா என்று தெரியவில்லை. அடுத்தது மிக முக்கியமானது என்னுடைய மொழிபெயர்ப்பு பணி. இந்த ஹெலன் கெல்லர்ங்கிற ஒரு உலக புகழ்பெற்ற எழுத்தாளர், சிந்தனையாளர், அவருக்கு ஆனி செல்லிவன்கிற ஒரு ஆசிரியர் கிடைக்கிறார். அவருக்கு குழந்தையாக இருக்கும் பொழுதே கண் பார்வை போய்விட்டது, காது கேட்காது ஊமையாகிவிட்டார். அவருக்கு படிப்பு சொல்லி கொடுக்கிறார். எப்படின்னா, ஒரு தண்ணி அடிக்கிற பம்பெட்டு கொண்டு போய் நிற்க வச்சு தண்ணியை ஒரு கையில் விட்டு இன்னொரு கையில் வாட்டர்னு எழுதினார். எனக்கு அதை கேட்டதிலிருந்து சிற்பியா தான் ஞாபகத்துக்கு வர்றாங்க. மலையாளம் என்கின்ற ஒரு மொழியை இந்த பல்கலைக்கழகத்தில் அறிமுகப்படுத்தி எங்களுக்கு கால பாடம் சொல்லி கொடுத்தார். அதன் பிறகு அந்த மொழியில் நான் பாண்டித்தியம் பெற்று என்னையும் அவரை போலவே தமிழ் மலையாளத்தில் ஒப்பாய்வு செய்ய வைத்தார். அதோடு நிற்கவில்லை, என்னையும் மொழிபெயர்ப்பாளனாக்கி இருக்கிறார். இப்படி அடுத்தடுத்த கட்டத்துக்கு தன்னுடைய மாணவனை அழைத்து சென்றதில் பேரானந்தம் கொள்கிறார். திறமணி கதிரில் அவருடைய பேட்டி வந்தது என்றார். அந்த பேட்டியில் அவர் சொல்லியிருக்கிறார், என்னுடைய மொழிபெயர்ப்பு வாரிசு செந்தில்குமார்.
என்னுடைய இலக்கிய வாரிசு மஞ்சுளா தேவி. இப்படி நாங்கள் இருவரும் மாணவர்கள். அவர் பள்ளியில தலைமை ஆசிரியராக பணியாற்றுகின்றார். ஆசிரியர்கள் ஒருபோதும் மாணவரை விட்டு விலகக்கூடாது என்பதற்கு நற்சான்றாய் விளங்குகின்ற என்னுடைய ஆசிரியரை வணங்குகின்றேன். அடுத்து இன்னொரு மிக முக்கியமான ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். ஒரே ஒரு செய்தி. இங்கே படங்கள் இருக்கின்றன. ஒரு கிராமத்து நதி. இந்த கிராமத்து நதியில் இருக்கக்கூடிய அந்த படம் நான் எடுத்தது. அதாவது ஒரு ஆசிரியர் என்ற நிலையில் இருந்து இறங்கி தோழராக வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையான ஆசிரியர். அந்த கிராமத்து நதி நூலை தயாரிக்கின்ற வழியில் நானும் அவரோடு எண்ணிக்கொண்டிருந்தேன். அப்பொழுது எனக்கு தோழரானார். நான் இப்பொழுது 6வதாக வெளிவந்திருக்கக்கூடிய என்னுடைய மொழிபெயர்ப்பு நூலுக்கு அவருக்குத்தான் அர்ப்பணித்திருக்கின்றேன். என்னுடைய 90 வயது தோழருக்கு அர்ப்பணம் என்று சொல்லியிருக்கின்றேன். அப்படி ஒரு நட்பு. ஒருபோதும் அவர் யாரையும் கடிந்ததில்லை, ஒருபோதும் மாற்று கருத்தை பேசியதில்லை. அப்படி ஒரு மாமனிதருக்கு, அப்படி ஒரு மாமனிதரை ஆசிரியராக கொண்டதற்காக நான் அவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த காலத்துக்கு